மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலமைச்சரை திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 மாதமாக நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமாக அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. மேலும் அவர் அர்ஜுன் சார் சொன்னார், புகழ்ச்சி உண்மையாகவே அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினந்தோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்கிறது அவருக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள். ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா அவரை தவிர வேறு யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லும்போது, எலெக்ஷனில் நில்லுன்னு சொல்லும்போது, ஆனால் என்கிட்ட வெறும் 75,000 ரூபா தானே இருக்குதுன்னாரு. அது போதும் தலைவர் சொன்னார், நீ நில்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லுன்னாரு. நின்று இன்னைக்கு துணை சபாநாயகராக அவர் வந்துட்டார். நைட்டு 1:30 மணிக்கு முசிறி தொகுதியில் ஃபோன் அடித்தேன் விக்னேஷுக்கு. நைட்டு 1:30 மணிக்கு காலையில் வான்னு சொன்னேன். தலைவர் வந்து அவரை அறிவித்தார். அவரும் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யார் யாரோ வந்து சீட்டு கேட்டாங்க. அங்கே ஒன்றிய நகரத்தில் ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, யாருமே பண வசதி இல்லைன்றாங்கன்ட்டு. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதும், நீ அங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே கொடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னண்ணே, எனக்கு வேணாண்ணே அப்படின்னாரு. இல்லை, தலைவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுன்னாரு. அவரும் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்துக்கிறார். ஜாதி, மதம், பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணுன்றதுக்கோசம்தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். நிறையா விஷயங்கள் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நேரம் சொல்லிட்டீங்க, நேரம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னுட்டு சொன்னீங்க. மேலும் நீங்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும்போது தலைவர் பேரை சொல்லிவிட்டு பொதுச் செயலாளருக்கும் நன்றி அப்படின்னாங்க. இதே வேறு ஒரு தலைவர் கிட்ட இருக்கும்போது என் பேரெல்லாம் அதுமாரி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த பதவி இருக்காது.
ஆனால் ஆனால் எனக்கு சொல்லும்போதே அந்த பேரை சொல்லும்போது, என் பேரை சொல்லும்போதே நான் அப்படி ஒரு பயப்படுவேன். நான் என்னைக்கு 28 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துக்கினே இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தலைவர்னா எங்கள் தலைவரை நான் சொல்லலாம். நீங்கள் கூட நாளைக்கு ஏதாவது உங்கள் தொகுதிக்கோ இல்லை வேறு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் அவரை எப்படி வேணாலும் நீங்கள் அவரை திட்டியிருக்கலாம், இப்படி போனாலும் வந்தீங்கன்னா வாங்க, இன்னும் உங்களுக்கு ஓணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7% இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்னன்னா பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமாக 27 29 வருஷமாக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னேன்னா, அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டுப்போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்வார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பாட்டுன்னு பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பாட்டுன்னு பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போது, அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இதுமாரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்குறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சுருக்கும்போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணுன்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்னுட்டின்னு சொன்னேன். எங்கள் ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நெல்லுன்னும் போது, இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்கள் சீட்டு கொடுத்துருங்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட்டு மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்காக இல்லைண்ணே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேறு யாரையாவது சொல்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இட்டுன்னு இப்போ 75-80% ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, நற்பணி இயக்கமாக இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதுமாரி மாற்றுக் கட்சியிலேருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு
எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை செஞ்சிட்டாங்க. சர்க்காருன்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. நானும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாண்டிச்சேரியில் இருந்தேன் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள், இதேமாரி ஸ்வச் பாரத் திட்டம், குப்பை வாரம் திட்டம், அந்த இதெல்லாம் நானே தனியாக வண்டியெல்லாம் விட்டு தலைவர் பேரில் அப்பையும் அவருடைய ஃபோட்டோ காமிச்சு ஜெயிச்சு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அண்ணன் காலையில் சொன்னார், சரி அண்ணன், நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அரசியல்னு அப்படின்னு சொன்னார். அரசியல் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று தூய்மையான அரசியல், ஒன்று இப்படி தாண்டா இருக்குது இந்த அரசியல்ன்றது தான். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கி ஒரு அமைச்சராக நான் இன்றைக்கி இருக்கிறேன். டி நகர் தொகுதியில் உண்மையாக சொல்கிறேன், 4 நாள் தான் போய் ஓட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் தலைவரோடு நான் பிரச்சாரத்துக்கு அவர் கூட போயிடுவேன். சாயங்காலம் 7 மணிக்கு ஃப்ளைட் அவுட்டு இறங்கும், 8-8:15 போவேன். ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவேன், வந்துடுவேன். அப்போ ஜீப்பில் ஏறி போகும்போதே பார்த்திங்கன்னா 10 மாடி 12 மாடி இருக்கும். அப்படியே ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கின்னு அவங்களுடைய பேரனோ ஒரு பையனோ யாரோ தெரியாது காட்டுவாங்க. வயசான பாட்டி, ஒரு 70-75 வயசு இருக்கும். அவங்க வந்து வாயில் விசில, கண்டிப்பாக உனக்கு தான் ஓட்டு அப்படின்னாங்க. அதனால் இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 107 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல, எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு, சில ஒரு டிவியை நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்பா, யாரோ ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு தோபார் ஆன்லைன் கார்டை தாவேக்கா உறுப்பினர், தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாகவே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று செய்யட்டும், எது ஒன்றாலும் போட்டோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கிட்டையோ மக்களுக்கிட்டேயோ எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத அளவுக்கு அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்றியம், நகரம், கிளை அணித்தலைவர்கள்லாம் நாளைக்கு பட்னி தினம், உலக பட்னி தினம், சாப்பாடு போடுன்னு சொன்னால் சரி, காசு இருக்குதோ இல்லையோ, தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி அப்படின்னு தான் நான் ஒரு மெசேஜ் போடுவேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 1000 பேர், 750 பேர். இல்லை அண்ணே, நீங்கள் உங்கள் தலைவரை பற்றிலாம் நீங்கள் அடிக்கடிக்கு பேசுகிறீங்க, நாங்கள் முதல்ல பேசுகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்புண்ணே. எங்கள் தலைவர் இல்லை, அதே எங்கள் தலைவர் இங்கே பக்கத்தில் இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக பேசவே மாட்டேனே. ஒரே ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு நான் அடுத்த உரைக்கு நான் போயிடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை, மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் சொல்கிற உருக்கமான அந்த வரலாற்று செய்திகள்லாம் பலர் கேட்டறியாது, நாம் அவையில் இருக்கிற உறுப்பினரே கேட்டறியாத அந்த செய்திகள், நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சொல்ல விடுங்க, நான் உங்களை எதுவுமே சொல்ல, எங்கள் தலைவரை பற்றி எங்கள் கட்சியை பற்றி நான் பேசுகிறேன். அவர் யார் சொல்ல முடியும்? சொல்லுங்கள்.
உங்களுக்கு போர் அடிக்காது. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. கதை இல்ல சுவாரஸ்யமா இல்ல தான் இருக்கும். ஏன்னா உண்மை கதையை தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நமக்கு தேர்தலில் மட்டும்தான் அந்த 15 நாள் தான் நீங்களா நானான்னு பார்க்கணும். மற்ற அந்த 5 வருஷத்தில் எங்களோட இணைந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சரும் சரி எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 15 நாள் சண்டைன்றதுனால சொல்கிறேன், அந்த 15 நாள் ஆனாலும் சரி நாங்கள் தான் திருப்பி வருவோன்றதையும் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். சாதாரண கொத்தனார் இவங்க சித்தாள் இவங்ககிட்டலாம் ஒரு 2 மணி நேரம். நான் எப்பயுமே 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்பார். எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வானா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சால் நீ செலவு பண்ணு, இல்லைன்னா செய்யாத அப்படின்னுடுவார். எங்கள் ஆளுங்க கடந்த 28 29 வருஷமாக 30 வருஷமாக எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடான்னு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர்கிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறையா சொத்து இருக்குது, ஒன்றா எடுத்துங்க வேணான்னு சொல்லலை. பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்றைக்கும் சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய ஆட்களை ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி. இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி தான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில், அணைக்கட்டு பிளாக் அல்லேரி கிராமம் மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாட்கள் முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே ஏன் அதை இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன், இம்மிடியேட்டாக அதுக்கு ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கு.
அரசியலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு 21 கோடி ரூபா கொடுத்து அங்கே இருக்கிறது 320 பேர் தான். ஆனால் 21 கோடி கொடுத்து நீங்கள் போயிட்டு ரோடு போட்டோன்னா அந்த 320 ஓட்டம் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கு தான் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சி வேறுபாடு இன்றி அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் செய்து தர வேண்டும். அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் எங்கள் தலைவர் தளபதின்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர் முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வந்து போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்கே அமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. ஒரு 9 லட்சம் பேருக்கு கட்சி நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பதவி போட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் கேட்டது, இன்னும் ஆள் போட முடியல, மாவட்ட செயலாளர் போட முடியல, நீங்கள் கட்டமைப்பு இல்லை அப்படி இல்லைன்னாங்க. அந்த 9,12,320 பேருக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 3,16,217 பேருக்கு நாங்கள் அந்த போஸ்டிங் போடணும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேருக்கு பதவி எங்களால் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டேன். எங்கள் நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடைய அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு தொண்டனை எப்படி மதிக்கணுன்றது அவருக்கு பயங்கரமாக அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினார். அதுக்கு அடுத்த நாள் திருப்பி எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம்.
அவர் ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்னேன். இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணே அப்படின்னேன். நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்னு. அதே போல் நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேறு தொகுதியில் நின்னார். அண்ணன் ஜெயிச்சார். இன்றைக்கி ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக, ஒரு அழகாக அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணுன்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெள்ள தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ஒரு சில பேர் தான் இங்கே பழைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இது இவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்களேன்னுட்டுன்னு இப்போ மக்கள் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையாகவே எல்லாருமே மந்திரியும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி தமிழக வெற்றிக்கழகம்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்றது தான் எல்லாரோடைய கருத்தும். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார், போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி என்னடா இது ஒரு சீனியர் மோஸ்ட்டு வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை ஒரு 9 தடவை ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இதுமாரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன்
அது நீங்கள் கோபிசெட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டையனும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசிடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதிக்கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்கள் கூட நிறைய நாள் நிறைய வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். எங்கள் ஐஏஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது, இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆகுனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் யாருக்கும் தெரியாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நேரடியாக நான் பார்க்கணும், நான் உங்களோட கட்சியில் நான் பணியாற்றி நான் தேர்தலில் நான் நிற்கணும் அப்படின்னார். அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தலைவர் ஒன்று தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோட நீங்கள் நம்மளுடைய கட்சியில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாமல் தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அந்த நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தாலும், அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று சொன்னார்னா அது செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதை சொல்லவே மாட்டார். இப்போ கூட அவருடைய சிந்தனையே, எதையெல்லாம் நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை படிப்படியாக அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூடிய இருக்கிறவர் தான் எங்கள் தலைவர். அதுமாரி எங்கள் ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்கள் அண்ணன் இன்னைக்கு அமைச்சராயிட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் என்னடா இது என்னை பற்றி எதுவுமே சொல்லலையான்னுட்டுன்னு. அதெல்லாம் விஸ்வநாத அண்ணனும் சரி, நானாவும் சரி, டூரிசம் மினிஸ்டரும் சரி, விசிகேலேருந்து இருக்கிற அண்ணனும் சரி, எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் தலைவருக்கு ஒரு உண்மையானவர்கள் எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வெங்கட் சார் ரொம்ப காலமாக ட்ரெஷரராக நம்ம எங்களுடைய தலைவரோடு இருந்தார். இன்றைக்கி அவருக்கும் இன்றைக்கி சீட்டு கொடுத்து இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இங்கே இருக்கிற பின்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர் மன்றத்திலேருந்து தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். ரசிகர் மன்றத்துலேருந்து நற்பணி மன்றம் எல்லாமே 28 29 வருஷமாக இருந்தோம்.
அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் இழுக்க முடியாது, அப்படியும் இழுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். அதெல்லாம் நம்ம அதை யாரையும் நாங்கள் குற்றமாக சொல்லலை. அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் பிரச்சனை என்ன என்றதெல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தர மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்வது எல்லாம் இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி இவங்ககிட்ட பேசுனாங்க, அவங்ககிட்ட பேசுனாங்க, யாருக்கிட்ட என்ன பேசுனாலும் சரிதான். ஒருத்தவங்க கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரவே மாட்டாங்க. அதில் திட்டவட்டமாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே இங்கே நீங்கள் பேசுனதுக்கு குடிநீரை பற்றி இன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக, ரத்தன சுருக்கமாக, ரொம்ப அழகாக அவங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த திட்டங்கள் வரணுன்றதெல்லாமே உண்மையாகவே அவங்க சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி மாதிரியே போட்டுமா மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்து பேசி, நீங்கள் நீர்வளத்தில் யார் யாருக்கெல்லாம் கிராமத்தில் தடுப்பணை கட்டணும், எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய துறையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து அதற்கு என்னென்ன தீர்வுன்னு, ஏன்னா சட்டசபையில் நம்ம சொல்லி பேசிட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம், நீங்களும் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்த 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வரும்போது நீங்கள் அதை கேட்க வரும்போது, நீ அன்னைக்கு சொன்னியே, நீ செஞ்சியா அப்படின்னு சொன்னால் சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா எங்களுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக எங்களை கண்டிச்சிருவார். அதனால் நீங்கள் அந்த மாதம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அழைக்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. கலந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அதற்கு உடனடியாக அந்த இடத்திலேயே தீர்வு காணுவதற்குண்டான ஏற்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்து தரப்படும் என்று நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவருடைய தலைவருடைய உழைப்பில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். அவர் 30-32 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், ஆனால் இவர் தங்கத்தட்டில் வச்சு தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்தனை அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி மக்களுக்காக இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை சபாநாயகர் எனக்கு கொடுத்தாரு. சரி, ஏதாவது சொல்லி பெல் அடிப்பாரான்னு பார்த்தேன். சரி, சுவாரஸ்யமாக இருக்குது, உண்மை கதை தான் சொல்லுடான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி என்னுடைய முன்னாள் அமைச்சர் ஜனாப் சிஎம் அஷ்ரஃப், என்னுடைய அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி முதல்வர், எனக்கு வாத்தியார் எஸ்ஏ லூர்சாமி மற்றும் ஜான் சார், விஷ்ணு சார், எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தோட என்னைய நான் ஒரு சாதாரண ஒரு ஆளை இன்றைக்கி ஒரு அமைச்சராக இன்றைக்கி அமைத்திருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைவரோடு நான் எப்படியாவது இருப்பதற்கு என்ன வழியோ அதுதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது. அவர் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எங்கள் தலைவர் முதலமைச்சர். வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், அமைதியானவர்,
எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுக்கின்னு அது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாங்கள் யாரும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நான் யாரையும் குற்றச்சாட்டாகவோ யாருடைய மனதை புண்படுத்தும் முறையோ நான் சொல்லவில்லை. நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த அவையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முதலமைச்சர் எங்களை அப்படித்தான் வழிநடத்தியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு நீங்கள் தான் இப்போ சபையில் இல்லைல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நல்ல அமைச்சர் தாங்க, இளைஞர் அவரும் நல்லா தாங்க பண்ண. நீங்கள் தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்கள் ஆளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நைட்டில் ஒரு வண்டி வச்சுக்கின்னு ஒரு வேனை வச்சுக்கின்னு ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லேயே போகிறார். போனால் நைட்டு ஏன் கரண்ட் இல்லைன்னு உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. இல்லை நீங்க உங்களையும் அண்ணனை சொன்னேன். உருக்கமான ஒரு நிகழ்வு. ஆமா, அமைதியா இருக்கு. உங்களை சொல்லலைண்ணே, சட்டமன்ற உறுப்பினரை சொல்லலைண்ணே. நீங்க பேசுங்க. ஒரு ஃபீஸ் கேரியரை டக்குன்னு எடுத்துடுறாங்க, அங்கே போனால் பார்த்தா ஃபீஸ் கேரியரை காணும்னு. அதனால் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் அதை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கினேன். நேரத்தின் அருமை கருதி அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் இந்த மாமன்றத்தில் படிக்கிறேன். அனைத்தையும் படித்ததாக கருதி அவை குறிப்பில் ஏற்றிக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் படிச்சிருவானே இல்லை, தலைப்பு மட்டும் படிச்சிருவோம். தலைப்பில் இருக்கு, படிச்சுதா போதுமா? ஒரு அஞ்சஞ்சாவது ஏன்னா போதுமாண்ணா? ஒரு அஞ்சஞ்சாவது ஒன்றுத்துக்கு படிச்சிட்றேண்ணா. ஒரு அஞ்சு ஃபர்ஸ்ட் 5 படிச்சிடறேன். தலைப்பு மட்டும் நீங்கள் படிச்சிடலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள். மாணிக்கை கோரிக்கை எண் 42. நடப்பாண்டில் சிறப்பாக செயல்படும் 1000 சுய உதவிக்குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வெற்றி பெண்கள் சுய உதவிக்குழு விருது வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சர்வதேச சந்தையில் சந்தைப்படுத்தும் வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பிரத்யேகமான மின் வணிக தளம் உருவாக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் வழங்கும் சேவைகளுக்கு உறுதியான சந்தை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அரசு துறைகள் மற்றும் அரசு சார் நிறுவனங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனத்திலிருந்து முன்னுரிமையில் கொள்முதல் மேற்கொள்ளப்படும். திருநர்களின் நலனுக்காக 3.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு விரிவான திட்ட செயல்படுத்தப்படும். ஊரக பகுதியில் உள்ள 6800 சுய உதவி குழுக்களுக்கு 102 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். ரூபாய் 1634 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும். ஊரக பகுதியில் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் 2 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். ஊரக பகுதியில் மரக்கன்று நடவு பணிகளுக்கு தேவையான மரக்கன்றுகளை வளர்க்க தற்போது பயன்பாட்டில் உள்ள நாற்றங்காலுக்கு கூடுதலாக 10,000
மரக்கன்றுகள் வளர்க்கும் திறன் கொண்ட 250 புதிய நாற்றங்கால் ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஊரக பகுதியில் நீர் வளத்தையும் பாசனத்துறையையும் மேம்படுத்தும் வகையில் 10,000 புதிய இடங்களில் புதிய குளங்கள் ரூபாய் 650 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விவசாயிகள் மற்றும் வேளாண் நடவடிக்கைகளுக்கு உதவிடும் வகையில் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து மற்றும் பாசன கால்வாய்கள் ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை எண் 40. தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை வலுப்படுத்துவதற்கு முக்கிய ஆறுகளில் வெள்ள காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 13 மாவட்டங்களில் 27 தடுப்பணைகள் ரூபாய் 206 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு நீர் வழங்க 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் ரூபாய் 97 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் மணல் அரிப்பை கட்டுப்படுத்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தளமட்ட சுவர் ரூபாய் 15 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்று படுகையின் நிலைத்தன்மையை உறுதி செய்து படுகை அரிப்பை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர் செறிவூட்டலை அதிகரிக்க 2 மாவட்டங்களில் 2 படுக்கை அணைகள் ரூபாய் 37 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு முழு திறனோடு நீரினை பகிர்ந்தளிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் 6 பகிர்வு அணைகள் ரூபாய் 13 கோடியே 87 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் ஆலோசனைக்கும் வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என நான் நம்புகிறேன். என்னால் விளக்கம் அளிக்கப்படாத கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் நடவடிக்கை குறிப்பேட்டில் உள்ள மாண்புமிகு உறுப்பினரின் கருத்துக்களை படித்து அறிந்து அந்த கருத்துக்களில் நியாயம் இருப்பின் அவை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.